இந்த அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே, இந்த போதைப் பொருள்லாம் சீஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏப்பா இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரியோட முக்கியமான சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அளவுக்கு கிலோ கணக்கில் கூஷை நாங்கள் கண்டெடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகாரிகளை அவ்வளோ மிரண்டு போயிருக்காங்க. அப்படின்னா ப்ரோ கிலோகிராம் கணக்கில் கடத்திட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 110 கிலோகிராம். 1 கிலோ 2 கிலோனாலே விஷயம் ரொம்ப பெருசாக மாறும். 110 கிலோகிராம் அளவுக்கு போதைப் பொருட்களை புத்த துறவிகள் கடத்திட்டு வந்திருக்காங்கன்னா உலகம் முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்துமா படுத்தாதான்? இந்த 22 பேரும் ஒருத்தருக்கு 5 கிலோகிராம் அப்படின்ற வகையில் பிரிச்சிருக்காங்க. நம்ம இது 110 கிலோகிராம் கொஞ்சம் கூட குறையதான் வருது. இதை பிரித்து பங்கிட்டபடி கொண்டு வந்திருக்காங்க. யாரும் மாட்ட மாட்டோம், நம்மள எங்கேருந்து சோதிக்க போகிறாங்க அப்படின்ற ஓவர் கான்ஃபிடென்ஸில் அவ்வளோ பேர் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இத்தனை புத்த துறவிகள் இந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டின் கீழே கையும் களவுமா சிக்கிறது இலங்கை வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இல்லை 1-2 பேர்னு விட்டுருங்க, 22 புத்த துறவிகள் இது போல் ஒரே டைமில் போதைப் பொருட்கள் சார்ந்து மாட்டுறாங்கன்னா அது இங்கே தான். அதுவும் இவ்வளோ கிலோ கணக்கில் மாட்டியிருக்கு. இதோட வேர்த் எவ்வளோ தெரியுமா? மினிமம் 110 கோடி ரூபாய். அங்கே புத்த துறவிகளாகவே இருந்தாலும் தீமைக்கு துணை போகிறீங்கன்னா கைது பண்ண தானே செய்வாங்க. இந்த 22 புத்த துறவிகளையும் போலீஸார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா இலங்கையோட பல பகுதிகள் இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க, அதாவது எல்லா புத்த துறவிகளும் இலங்கையோட ஒரே பகுதியை சேர்ந்தவங்க கிடையாது, மற்ற பகுதிகளை சேர்ந்தவங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம், இந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல இலங்கையில், அதில் படிச்சுட்டு இருக்க இளம் மத குருமார்களும் இதில் இருக்காங்க. ரொம்ப யங் ஏஜில் உள்ளே வந்திருப்பாங்க இந்த துறவரம் சார்ந்து. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு ஆன்மீகம் சார்ந்து இருந்திருக்கணும். ஆனால் என்ன ஆசை போயிருக்கு பார்த்தீங்களா? ஆசை ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலே ஆன்மீகம் அடிபட்டுரும். அதுதான் இங்கே நடந்திருக்கு லிட்டரலாக. இந்த நீர்கொழும்பு நீதவான் கோர்ட் இருக்குல்ல, அங்கே அந்த 22 பேரையும் ஆஜர்படுத்துகிறாங்க. ஆஜர்படுத்தி ஒரு கேள்வி இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் 22 பேரும் போயிருக்கீங்க, நீங்களா தன்னிச்சையாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து போகலை, உங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களே, மேபி பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த நபர் யார்? அவங்க சார்ந்த இப்போ விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறதா செய்திகள் வெளியே வந்திருக்கு.